ராசிபுரம் அருகே பள்ளி மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி தாலி கட்டிய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள முள்ளுக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் மகேந்திரன். இவர் முள்ளுக்குறிச்சியில் உள்ள ஒரு பூக்கடையில் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் இவரும் 10ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவி ஒருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து காதல் வசப்பட்ட பள்ளி மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி மகேந்திரன் தாலி கட்டி திருமணம் செய்துள்ளார். இதை அறிந்த அந்த மாணவியின் பெற்றோர்கள் இது குறித்து நாமக்கல் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் ஆயில்பட்டி காவல்துறையினர் மகேந்திரனை கைது செய்து ராசிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் அந்த நபர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். திண்டிவனம் அருகே தங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றால் கிராம சபை கூட்டத்தை புறக்கணிப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வெண்மணி ஆத்தூர் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெய்த கனமழை காரணமாக இப்பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. மேலும் மழைநீர் அப்பகுதியில் தேங்கி நிற்பதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் உடனடியாக தண்ணீர் தேங்காதவாறு நீர்வரத்து கால்வாயை அகலப்படுத்தி உடனடியாக சேதமடைந்த அனைத்து தரைப்பாலங்களையும் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் குடிநீர் பைப்புகள் சேதமடைந்துள்ளதால் கழிவுநீருடன் குடிநீர் கலந்து வருவதாகவும் இதனால் குழந்தைகள் பள்ளி மாணவ மாணவிகள் அதிகம் பாதிப்படைவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் தங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றால் வருகின்ற 26ஆம் தேதி நடைபெற இருக்கும் கிராம சபை கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக அந்த பகுதி மக்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். தலைவராண்ட கேட்டோம். தலைவர் நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஒன்னும் சைடு கவலை எங்களுக்கு செஞ்சு தரவே இல்லை. மழை பெஞ்சா சைடு கவலை ரொம்ப தெருவில் வருது. கொசு அதிகமா இருக்கு. பாம்புங்க நிறைய வருது. வீட்டு உள்ளலாம் வருது. பக்கத்துல இருக்க வீட்டு உள்ளலாம் போகுது. பசங்கெல்லாம் வருது. வெளியில ரொம்ப பாதிப்பா இருக்கு. எங்களுக்கு நோய் அதிகமா இருக்கு. கொசுவால ரொம்ப பாதிப்பா இருக்கு. நீங்க தான் சைடு கவலை அமைச்சு தர மாதிரி பண்ணணும். எங்களுக்கு சைடு கவலை தேவை. தண்ணி போறதுக்கு தேவை சைடு கவலை. எத்தனை குடும்பம் இருக்காங்க? இங்க 250 குடும்பம் இருக்கு. தண்ணி அப்படியே தான் நிக்குது. தண்ணி போகவே இல்லை. மழை வந்தா அப்பப்ப தண்ணி நிக்குது. தண்ணி போகவே மாட்டுது. சைடு கவலை நாங்களும் கேட்டுனே இருக்கா, தரமாட்டாங்க. தலைவராண்டு கேட்டா நானும் கேட்டுன்னு இருக்கமா, 3 வருஷமா கேட்டுன்னு இருக்கா, தரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கிராம சபை கூட்டத்தை நாங்க புறக்கணிக்கிறோம். திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகே புத்தக திருவிழாவின் துவக்க விழா நடைபெற்றது. திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள SS நகரில் 3ஆம் ஆண்டு புத்தக திருவிழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி கலந்து கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திண்டுக்கல் லியோனி, காவலர்கள் கண்ணாடி முன் நின்று தங்களை அழகுபடுத்திக் கொள்ளும் பொழுது இப்போது கம்பீரமாக பேண்ட் போடுவதற்கு காரணமாக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் என்று பேசினார். அரிசி 1 கிலோ வாங்கி இந்த பாக்கெட்ல போட்டுக்கிறாரு. பருப்பு, உளுந்து எல்லாம் பொட்டலம் கட்டி இந்த பாக்கெட். காய்கறி பார்த்தா பின்னால் இருக்க பாக்கெட்ல கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் வாங்கி போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியை தலையில வச்சு சவுப்பு தொப்பியை வச்சுட்டு அப்படி நடந்து வந்துடுறாரு. வீட்டுல போய் ட்ரெஸ்ஸை கலட்டினாருன்னு பலசர கடையே கீழே விடுது. ஒரு காலத்துல அப்படி இருந்தாங்க போலீஸ்காரங்க. இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் அந்த பேண்ட் ஷர்ட் போட்டு அப்படின்னா எந்த போலீஸ் ஸ்டேஷன் நீங்க பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஆளுயர கண்ணாடி இருக்கு. அங்க உள்ள நுழைஞ்சனே இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எஸ்ஐ எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த கண்ணாடி முன்னாலுங்க அப்படின்ட்டு சரி பண்ணி அப்படி நின்று பார்ப்பாங்க. காவல்துறை சகோதரர்கள் டவுசர் போட்டு இருந்த காலத்தில் அவர்களை பார்த்துட்டு இப்படி நாட்டை பாதுகாப்பவர்கள் டவுசர் போடக்கூடாது என்று சொல்லி டவுசரை மாத்திட்டு அவங்க எல்லாம் பேண்ட் போடணுங்கிற ஜீவோல கையெழுத்து போட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அந்த மிகப்பெரிய அரசியல் சீர்திருத்தம். புதுச்சேரியில் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தையொட்டி அரசு அலுவலகங்கள் கண்கவர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 76வது குடியரசு தினம்
நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை மற்றும் பல்வேறு படைப்பிரிவினருடன் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள உள்ளார். இந்த நிலையில் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தையொட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகை, சட்டப்பேரவை வளாகம், தலைமை செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள், அதேபோல் பாரதி பூங்கா, மகாத்மா காந்தி, நேரு, பாரதியார், வ.உ.சி. அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளுக்கும் கண்கவர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இது புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. புதுச்சேரியில் மத்திய பல்கலைக்கழக மாநாட்டு அரங்கில் சர்வதேச உளவியல் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர் எல். முருகன், சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்த மாநாட்டில் பேசிய சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளிகளில் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்கும் வகையில் கூடுதல் வகுப்புகளை நடத்தி மாணவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தி வருவதாகவும், தனியார் பள்ளி மாணவர்கள் சைக்கோவாக உருவாகி வருவதாகவும், அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு உடல் ரீதியான பயிற்சியும் மன ரீதியிலான பயிற்சியும் கிடைக்கிறது என்று பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.